Hi everyone, welcome to the channel Automation Testing Tamil. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலனியமில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காமன் செலனியம் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா கெட் யூஆர்எல் என்ன பண்ணும், கெட் டைட்டில், கெட் கரண்ட் யூஆர்எல், க்ளோஸ் என்ன பண்ணும், குவிட் என்ன பண்ணும், அண்ட் எப்படி நம்ம எக்ஸ்பாத் எடுக்கிறது. இதுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், லைக் அப்சல்யூட் எக்ஸ்பாத், ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் அண்ட் லொக்கேட்டஸ்க்குனே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் சென்ட் கீஸ் என்ன பண்ணும், கெட் டெக்ஸ்ட் என்ன பண்ணும், கெட் ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று நான் கரெக்டாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் டில் எண்ட். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகுதுன்னு. இப்போது நீங்கள் வந்து மேனுவல் டெஸ்டராக இருக்கீங்க அண்ட் ஆட்டோமேஷனுக்கு ஸ்விட்ச் ஆகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டியது செலனியம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது செலனியம் தான். செலனியமுக்கு அப்புறம் ப்ளே ரைட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். செலனியமை விட ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் ப்ளே ரைட். ஸோ செலனியம் லேர்ன் பண்ணிட்டு போனால் இன்னுமே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கெட் யூஆர்எல் என்ன பார்ப்போம். ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு கெட் யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ driver.get இந்த இடத்துல யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த யூஆர்எல்லை இங்கே ஓப்பன் பண்ணிடும். ஓகே, ஸோ யூஆர்எல் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே டெஸ்ட்டுன்னு வந்து சர்ச் பண்ண போகிறோம், பட்டன் கிளிக் பண்ண போகிறோம். இதை வந்து இங்கே டெஸ்ட்டு வருதாங்கிறத நம்ம எக்ஸ்பேக்ட் மூலிமா கெட் டெக்ஸ்ட் வச்சு பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே ஒரு வேல்யூ என்டர் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே என்டர் பண்ணிக்கிற வேல்யூ வந்துட்டு அந்த வேல்யூ தானான்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நானும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ driver.get பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் நமக்கு வேணும். ஸோ கெட் டைட்டில் அண்ட் கெட் கரண்ட் URL. ஓகே, driver dot get title. ஸோ இது என்ன பண்ணணும்னா டைட்டிலை பிரிண்ட் பண்ணும். இங்கே என்ன டைட்டில் இருக்குது இதை வந்து பிரிண்ட் பண்ணோம். கெட் கரண்ட் யூஆர்எல் நம்ம என்ன யூஆர்எல் பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதையுமே நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். இங்கே இந்த வேல்யூ நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு இந்த டைட்டிலும் இந்த கரண்ட் யூஆர்எல் ரெண்டுமே வந்துடும். இந்த டைட்டில் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸுங்கிற இந்த டைட்டில் வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம பாஸ் பண்ண யூஆர்எல் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ நிறையா விண்டோஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறீங்க அந்த டைமில் வந்து இஃப் கண்டிஷனிங் யூஸ் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணி எல்லாத்தோட டைட்டிலும் எடுத்து அந்த டைமில் எனக்கு டைட்டில் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா எனக்கு உள்ளே போய் அதில் அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இப்போது நார்மலாக டெஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். QA என்விரான்மெண்ட் இருக்கும், ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு என்விரான்மெண்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ரெக்ரெஷன் ஷூட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம தெரியாமல் வந்துட்டு ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஆனால் நம்ம QA என்விரான்மெண்ட்டில் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ யூஆர்எல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு QA என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா ஃபெயில் பண்ண, அந்த மாதிரி நம்ம ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம சாரி இங்கே வந்து டெக்ஸ்ட் என்டர் பண்ண போகிறோம்.
ஸோ எப்படி இது பண்ணணும்னா ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் இதுவும் கொடுக்கலாம் நீங்கள், அல்லது இன்னொரு ஷார்ட்கட் கீவேர்ட் இருக்குது கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் சி மூணுமே ஒரே டைமில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ஓப்பன் ஆகிடும், டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்ம எது வேணுமோ அங்கே போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கணும். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும் இந்த இது. ஸோ இதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். ஸோ இது வந்து ரூட் டேக்னு சொல்லுவாங்க. நான் லொக்கேட்டர்ஸில் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு // இன்புட் கொடுத்துட்றீங்க. இப்போ என்ன இருக்குது, நமக்கு ஐடியில் நேம் இருக்குது. ஸோ நம்ம ஐடியை எடுத்துக்கலாம், அல்லது பிளேஸ் ஹோல்டர் எடுக்கலாம். பட் நான் இங்கே ஐடி எடுத்துக்கிறேன், ஐடி இருக்குது. ஓகே, @id = நேம். ஸோ எனக்கு இது ஒன்று மட்டும் ஹைலைட் ஆகிருக்கு. என்ன பண்ணுறேன்னா driver டாட் find element by டாட் xpath xpathல இதை கொடுத்துட்றேன். ஓகே, இதோட டாட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், என்டர் பண்ண போகிறேன் டெக்ஸ்ட்டை. ஸோ சென்கேஸில் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அங்கே டெக்ஸ்ட்டு என்டர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். அதோட XPath நான் இப்போ எடுத்துட்றேன். ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதோட XPath எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ சேம் அப்படியே இதையும் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டேன். XPath-ஐ இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ரீப்ளேஸ் பண்ணி சென்கீஸில் இங்கே நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். டெஸ்ட். ஓகே, இப்போ டெஸ்ட்னு கொடுத்தோன்னே அங்கே டெஸ்ட்டுன்னு என்டர் ஆயிரும். அண்ட் நான் வந்துட்டு இங்கே இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அதே இன்புட் தான், இங்கே ஐடிக்கு பதிலாக டைப் கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாட் கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே கிளிக் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்து கிளிக் பண்ணது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெஸ்ட் வருது. ஸோ இதோட டெக்ஸ்ட்டையும் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஏல டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலைஸ் ஸ்பேஸ்னு ஒன்று கொடுக்க போகிறோம். நார்மலைஸ் ஸ்பேஸ், இங்கே டெஸ்ட். ஸோ அது ஒன்று மட்டும் தான் நமக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு இங்கே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். டாட் கெட் டெக்ஸ்ட், அவ்வளோதான், கெட் டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதோட டெக்ஸ்ட்டும் எனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே என்டர் நேமில் கொடுத்துருக்கேன்ல, இதோட வேல்யூ எனக்கு வேணும். அது வந்து கெட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். driver டாட் find element by டாட் xpath. ஓகே, ஸோ இதே தான், நம்ம இதே எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே தான் நம்ம டெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கிறோம். இங்கே சென்ட் கேஸ்க்கு பதிலாக கெட் அட்ரிபியூட், கெட் அட்ரிபியூட், இங்கே வேல்யூன்னு கொடுத்துட்றீங்க. அவ்வளோதான், எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு
இது நான் வந்து ஒரு வெப் எலமெண்ட்டில் போட்டு நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. வெப் எலமெண்ட் கெட் டெக்ஸ்ட். ஓகே, இங்கே அதே மாதிரி வெப் எலமெண்ட் கெட் ஆட்ரிபியூட்னு போட்டுக்கலாம். ஓகே, கெட் ஆட்ரிபியூட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கெட் ஆட்ரிபியூட். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். இந்த ப்ரௌசர் நமக்கு ஓப்பன் ஆகிடும். கெட் டைட்டில் கொடுக்குறோம். கெட் டைட்டில் இது கிடச்சிரும் நமக்கு. கெட் ஆட்ரிபியூட் கெட் கரண்ட் யூஆர்எல், இந்த யூஆர்எல் நம்ம பாஸ் பண்ணது கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இங்கே இந்த என்டர் நேமில் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ்னு சென்கீஸ் மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இது இங்கே என்டர் ஆயிரும். அடுத்தது சென்கீஸ் இங்கே டெஸ்ட்டை நான் இது பண்ணி இங்கே கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணுறோம் கெட் டெக்ஸ்ட் மூலிமா இங்கே. அண்ட் கெட் ஆட்ரிபியூட் மூலிமா நம்ம என்டர் பண்ண ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழை இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போது பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது வரல. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கிளிக் பண்ண உடனே அது ஒரு மில்லி செகண்ட்க்கு லோட் ஆகும். ஸோ நம்ம 3 செகண்ட் கொடுத்துக்கலாம். த்ரெட் டாட் ஸ்லீப் யூஸ் பண்ணி 3 செகண்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ ஓகே, ஸோ இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது நான் லாஸ்ட்டில் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணுவோம் ஆட்டோமேஷனில். சாரி, இந்த ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக. சாரி. ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணணும். அவ்வளோதான், நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டைட்டிலோட நேம் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ப்ராக்டிஸ். கரண்ட் யூஆர்எல்லே பிரிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் டெஸ்ட்டுங்கிறது இங்கே நம்ம சர்ச் பண்ணது கெட் டெக்ஸ்ட் மூலிமா எடுத்தாச்சு.
அண்ட் ஆட்டோமேஷனுங்கிறது இங்கே வேல்யூ நம்ம என்டர் பண்ணுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் driver.quitன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிடும். இப்போ அதுவாகவே ஓப்பன் ஆகி அதுவாகவே க்ளோஸ் ஆகிடும் பாருங்களேன். இது வந்து ஃபுல்லாக என்டையராக எல்லாத்தையுமே குவிட் பண்ணிவிடும், எல்லா செஷனையும். driver.closeன்னு ஒன்று இருக்குது, கரண்ட் ப்ரௌசரை மட்டும் க்ளோஸ் பண்ணும். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இப்படி தான் ஆட்டோமேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட். தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான திங், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் லொக்கேட்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். லைக் ஐடின்னு என்ன, கிளாஸ் நேம்னா என்ன, டேக் நேம் அண்ட் எக்ஸ்பாத் இருக்குது, அதோட ரிலேட்டிவ் அப்சல்யூட், மோஸ்ட்லி எக்ஸ்பாத் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.